Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் அன்றே அப்பொழுதே அந்த நிமிஷமே பாகம் 1. வாங்க ஹீரோ சார். மயக்கத்திலிருந்து விடுபட்டு எழுந்து உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்த ஐஸ்வர்யா வீட்டுக்குள் நுழைந்த பிருத்திவிராஜனை வரவேற்றாள். சமையல் அறைக்குள் வேலையாக இருந்த அம்மாக்காரி எட்டி பார்த்து விட்டு சொன்னாள், நீ மட்டும் சமயத்துக்கு என் பொண்ணை காப்பாற்றிட்டு இருக்காட்டி என் பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கும் தம்பி. உனக்கு எந்த ஊர்? இதே ஊர் தானா? ஆமாம். காஃபி சாப்பிட்றியா தம்பி? வேண்டாமா. பரவாயில்ல ஹீரோ சார், சாப்பிடுங்க. நீ கொண்டாமா. சொல்லிக்கொண்டே நாற்காலியை காட்ட பிருத்திவிராஜன் உட்கார்ந்தான். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் சரியான முசடாக இருப்பான் போல இருக்கேன். ஏன் இப்படி சொல்கிறீங்க? எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கிழிச்சு போட்டார். ஏன்னா எழுத்து கோழிக்கு இருக்கலாம் இருக்கான். வீட்டுக்கு போய் நிதானமாக எழுதிட்டு வான்னு சொல்லிட்டாரு. சட்டம் பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி செயல்படுதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? பின்ன அப்போ நிறைய தமிழ் சினிமா பார்ப்பீங்களா? ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, அந்த 2 தடியங்களை என்னை கடத்தும்போது சரியான நேரத்துக்கு என்னை காப்பாற்ற வந்துட்டீங்களா, அதுக்காக கேட்டேன். சொல்லிவிட்டு சிரித்த ஐஸ்வர்யாவை வியப்போடு பார்த்தான் பிருத்திவிராஜ். என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு இருக்கிற தைரியத்தை நினச்சி பார்த்தேன். ஆமாம், அவங்க எதுக்காக உங்களை கடத்தி போக பார்த்தாங்க? அதை அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின்னணியாக இருக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியும். யார்? கிருஷ்ணராஜும் அவரோட சன் மோகனும். யார் அவங்க? ஊரில் இருக்கிற பாதி சாராய கடைகளுக்கும் 7-8 ஒயின் ஷாப்புகளுக்கும் சொந்தமானவங்க. நியாயத்தையும் அக்கிரமத்தையும் குத்தகைக்கு எடுத்தவங்க. உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தகராறு? நான் சொல்கிறேன் தம்பி. காஃபி டம்ளரோடு வந்தால் அம்மாக்காரி. வீட்டு வாசப்படி ஏறி ஏதோ நியாயம் கேட்க வந்திருக்கா ஒரு நிறமாச பொண்ணு. அந்த கொலைகார பாவிங்க நாயை ஏவி விட்டு அவளை துரத்தியிருக்காங்க. என் பொண்ணு என்றைக்குமே துணிச்சலானவ. மண்வெட்டியை எடுத்து நாய் தலையில் ஒரே போடு. நாய் செத்துருச்சு. 2000 ரூபாய் போச்சேங்கிற ஆத்திரம் அவங்களுக்கு. ஒரு நிறை மாத பொண்ணை நாயை விட்டு துரத்தி மானவங்கம் பண்ண முயற்சித்து பண்ணதை என் பொண்ணு அந்த 2 பாவிக மேலேயும் கேஸ் போட்டிருக்கா. என் பொண்ணு கேஸ் போட்டதால் அவங்களுக்கு கோபம். பிருத்திவிராஜன் ஐஸ்வர்யாவை புன்னகையோடு இருட்டபடி சொன்னான். நீங்களும் நம்ம ரகம்தான் போல இருக்கு. நம்ம ரகம்னா? அதான் கண்ணு முன்னாடி நடக்கிற சம்பவம் எனக்கு அநியாயமாகப்பட்டால் அப்போதே அந்த நிமிஷமே அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர்றவன் நான். இதனால் எனக்கு கிடைச்ச நல்ல பேரை காட்டிலும் கெட்ட பேர் தான் அதிகம். அப்பேற்பட்ட செயல்களுக்காக எனக்கு வீரத்தழும்புகளும் கிடச்சிருக்கு. வீரத்தழும்புகளா? ஆமாம். 7ஆம் நம்பர் பஸ்ஸில் ஒரு பெரியவர்கிட்ட இருந்து பிக் பாக்கெட் அடித்த ஒருத்தனை கைங்களமாக பிடிச்சேன். அவன் என் தொடையில் ஆழமாக பிளேடை போட்டு எடுத்துட்டான். ஐயோ! அப்புறம் என்ன, ஆஸ்பத்திரியில் ஒரு வாரம் இருந்துட்டு வந்தேன். 1/2 அடி நிலத்துக்கு அம்சமாக தொடையில் தழும்பு உண்டாயிடுச்சு. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? நைலான் எண்ட்லெஸ் பெல்ட்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனியில் கிளார்க்காக இருக்கேன். போன வாரம் தான் அடம்பிடிச்சி வேலைக்கு சேர்ந்தேன். அடம்பிடிச்சி வேலைக்கு சேர்ந்தீங்களா? அது எப்படி? ஊனமுற்றோருக்கு தான் வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. நான் வேணும்னா என்னோடய இடது கை வெட்டிட்டு வரேன் சார் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னதும் பயந்து போய் வேலையை கொடுத்துட்டாங்க. ஐஸ்வர்யா சிரித்து கொண்டே கேட்டார். கம்பெனியோட பேர்? ஸ்ரீ ராஜேஷ் ட்ரேடர்ஸ். உங்கள் கம்பெனி ப்ரொப்ரைட்டர் பேர் ஜீவானந்தமா? ஆமாம். அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எங்கள் பள்ளிக்கூடத்து ஆண்டு விழாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தலைமை தாங்க வந்தார். ஐஸ்வர்யா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாசற்படியில் யாரோ ஏறி வரும் சத்தம் கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தார்கள். வக்கீல் குமாஸ்தா ஒருவர் கேஸ் கட்டுகளோடு உள்ளே வந்தார். பொன்னியின் கேஸை நடத்தப் போகிற வக்கீலின் குமாஸ்தா அவர். வாங்க சார். ஐஸ்வர்யா எழுந்தாள். உன்னை வக்கீலை கூட்டிகிட்டு வர சொன்னார். என்னையா? எதுக்கு? தெரியலம்மா, நீ பள்ளிக்கூடம் போகும்போது பார்த்துட்டு போக சொன்னார். சரி. குழப்பமாய் தலையாட்டினாள் ஐஸ்வர்யா. கிருஷ்ணராஜின் பங்களா, ஏசி ரூம். பகல் 11 மணியில் நெய்யில் வறுத்த மிளகுத்தூள் தூவிய முந்திரி பருப்பு ஒன்றை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு கண்ணாடி டம்ளரில் இருந்த ஸ்காட்சை சப்பினார் மஃப்டி ட்ரெஸ்ஸில் இருந்த ஜேக்கப். எதிரே ஃபோம் வைத்து தைத்த நாற்காலிகளில் கிருஷ்ணராஜும் மோகன் உட்கார்ந்திருந்தார்கள். ஜேக்கப் சொன்னார், ஒரு வாத்திச்சிக்காக நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணுமா? பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டா நான் பார்த்துக்க மாட்டேனா? உங்களால் அவளை என்ன பண்ண முடியும்? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நினச்சா எதை வேணாலும் செய்யலாம். அந்த ஐஸ்வர்யாவோட திமிருக்கு மூக்கணாங்கயிறை மாட்டி உங்கள் காலடியில் கொண்டு வந்து போட நானாச்சு. மறுபடியும் ஒரு வாய் ஸ்காட்சை விழுகினார். எவ்வளோ ஆசையாக அருமையாக வளர்த்த நான் இது. இன்றைக்கி ரேட் படி 2000 ரூபா.
கண்ணு முன்னாடி அடித்து கொண்டுட்டாளே, ரொம்ப தைரியசாலி போட்டு சார். அவளை கடத்திட்டு வர அனுப்பின டேனியும் பிரதாப்பும் இவங்ககிட்டே உதவ வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. யார் சார் அவன்? பேர் பிருத்திவிராஜன். வேன் நம்பரையும் கரெக்டாக சொல்கிறேன்னா? எப்படியோ பார்த்துட்டான். அவன் கொடுக்க போகிற கம்ப்ளைண்ட்டை என்ன சார் பண்ண போகிறீங்க? ஜேக்கப் சிரித்தார். கம்ப்ளைண்ட் கொடுக்க அவன் வரட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த சில்லறை வேலையெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க சார். யார் யார் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காங்க சும்மா கோடிட்டு காட்டுங்க, போதும், சுத்தம் பண்ணிடலாம். கிருஷ்ணராஜ் மோகனின் பக்கம் திரும்பினார். மோகன், என்னப்பா? ஜேக்கப்புக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பு. ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. பேண்ட் பாக்கெட்லேருந்து ரூபாய் நோட்டுக்கட்டை ஒன்று எடுத்து நீட்டினான் மோகன். இதெல்லாம் எதுக்கு மிஸ்டர் மோகன்? உங்கள் 2 பேரோட அன்பும் ஆதரவு இருந்தாலே போதும். சொல்லிக்கொண்டே நோட்டுக்கட்டை வாங்கி ஷர்ட்டின் மேல் பட்டனை கழட்டி பனியனுக்குள் பதுக்கி கொண்டார் ஜேக்கப். ஐஸ்வர்யா வக்கீலை பார்க்க போன போது அவர் வெளியே புறப்பட்டு போகிற நிமிஷங்களில் இருந்தார். வணக்கம் லாயர் சார். ஆமாம், உன்னை பார்த்துட்டு கிளம்புறதுக்காக தான் காத்துட்ருக்கேன். என்ன விஷயம் சார்? நாம் அந்த பொன்னி கேஸை கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போக முடியாது போல இருக்க. ஏன் சார்? அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தா. யார், பொன்னியா? ஆமாம், வந்தவன் நான் கோர்ட்டுக்கெல்லாம் வரமாட்டேன்னு தீர்க்கமாக சொல்லிட்டா. அப்படியே வந்தாலும் அவங்க நாயை விட்டு துரத்துனதா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. ஐஸ்வர்யா அதிர்ந்தாள். அவளை இந்த கிருஷ்ணராஜும் மோகனும் பயமுறுத்தியிருக்காங்க சார். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். பொன்னியை நான் பார்த்து பேசட்டுமா சார்? வேண்டாம்மா, இந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கு. நாம் இப்போ சமாதானம் சொல்லி அவளை கோர்ட்டுக்கு வர வச்சாலும் கோர்ட்டில் அவள் நமக்கு சாதகமாக பதில் தருவாங்கிற என்ன நிச்சயம்? அப்போ என்ன சார் பண்ணலாம்? கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறது தான் பெட்ரு. பொன்னி இல்லாமல் கேஸை நடத்த முடியாத லாயர் சார்? எப்படிம்மா முடியும்? அவள் சம்மந்தப்பட்டது தானே இந்த கேஸு. அவள் இல்லாமல் நாம் கேஸை எப்படி நடத்த முடியும்? ஐஸ்வர்யா உதட்டை கடித்து கொண்டு யோசித்தாள். லாயர் ஹேங்கரில் இருந்த கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டே சொன்னார். பாருமா ஐஸ்வர்யா, இது ரொம்ப கெட்டுப்போன உலகம். அதிகாரத்தோடும் பணபலத்தோடும் இருக்கிற ஆட்கள்கிட்ட மோதுறது கொஞ்சம் கூட புத்திசாலித்தனம் இல்லை. உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். அதே மாதிரி தப்பு பண்ணவனும் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இந்த வாசகத்தை மனசில் வச்சுக்கிட்டு நாம் துஷ்ட பேர்விகள்கிட்ட இருந்து நழுவி விடுறது பெட்ரு. கல்யாணம் காட்சி நடந்து சந்தோஷமாக வாழ வேண்டிய பொண்ணு நீங்கள் இந்த மாதிரி வம்பல்லாம் ஏமா போய் மாட்டிக்கிற? ஐஸ்வர்யா புன்னகைத்தாள். லாயர் சார், சட்டம் படித்து நீங்கள் எப்படி பேசலாமா? தப்பு பண்ணவன் காலம் தாழ்த்தி ஆண்டவனால் தண்டிக்கப்படுறான். நான் இதை ஒத்துக்கிறேன். ஆனால் சில பேருக்கு அந்த தண்டனை உடனடியாக கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒரு பெண்ணை நாயை விட கேவலமாக மதித்த அவனை அந்த இடத்துல நிறுத்தி வச்சு தண்டனை கொடுக்கணும். இந்த வேகம் அவனுக்கு இருக்கக்கூடாது ஐஸ்வர்யா. பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்போது ஸ்கூலுக்கு தானே போகிறேன், வா நானே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன். நோ தேங்க்ஸ், எனக்கு இப்போது பஸ் வந்துடும் சார். கிளம்பினாள் ஐஸ்வர்யா. போலீஸ் ஸ்டேஷன். பிருத்திவிராஜன் நீட்டிய கம்ப்ளைண்ட்டை அலட்சியமாக வாங்கினார் இன்ஸ்பெக்டர் ஜேக்கப். நிதானமாக படித்து பார்த்துவிட்டு 2 4 8 கிழித்து அருகிலிருந்து குப்பை கொடைக்குள் போட்டார். பிருத்திவிராஜன் திடுக்கிட்டான். என்ன சார் கம்ப்ளைண்ட் கிழிச்சு போட்டீங்க? ஸ்டேஷனுக்கு குடிச்சிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது என்ன, எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு இந்த கதி தான். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? நீ குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன். சார் என்னடா சாரு? நாற்காலியை பின்னுக்கு தள்ளிக்கொண்டு எழுந்தார் இன்ஸ்பெக்டர் ஜேக்கப். பிருத்திவிராஜன் ஆத்திரமானான். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், லிமிட் யூர் திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். என்னடா இங்கிலீஷில் பேசினா நீ பண்ண தப்புக்கு மதிப்பு வந்துடுவேன். வாய் ஊதுறா ராஸ்கல். இன்ஸ்பெக்டர், நீங்கள் நடந்துக்கிற முறை சரியில்லை. நான் சரியாக தான் நடந்துக்கிறேன். கான்ஸ்டபிள்ஸு 2 பேர் வாங்கயா, வந்த ஆளை லாக்கப்பில் தள்ளிட்டு போங்கயா. ஜேக்கப்பின் கட்டளைக்கு காத்திருந்த மாதிரி பக்கத்தரை நின்று வெளிப்பட்ட 2 கான்ஸ்டபிள்கள் பிருத்திவிராஜன் மேல் விழுந்து 2 பக்க தோள்பட்டைகளை இறுக்கமாக பிடித்தார்கள். இன்ஸ்பெக்டர், இது அராஜகம். சார் தான் நடுறா, எவ்வளோ தைரியம் இருந்தால் குடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வருவ நீ? கான்ஸ்டபிள்கள் பிருத்திவிராஜனை லாக்கப்புள் தள்ளி கொண்டு போனார்கள். நிமிர முயன்ற போதெல்லாம் லத்தியால் அடிபட்டான். முதுகில் ரப் என்று மொத்தப்பட்டான். உள்ளே தள்ளப்பட்டான். கான்ஸ்டபிள் ஜேக்கப் ஏறிட்டான். சார், காரியத்தை நடத்துங்க. நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். அவன் உண்மையை ஒத்துக்கிட்டதும் என்னை கூப்பிடுங்க. ஜேக்கப் நகர்ந்து கொள்ள கான்ஸ்டபிள் 2 பேரும் பெல்ட்டுகளை உருவிக்கொண்டு கிழக்கிலும் மேற்கிலும் பிருத்திவிராஜனை நெருங்கினார்கள். என்ன இழவடா குடிச்சு நீ? இந்த நாத்தை நாறுதே. கான்ஸ்டபிள், நான் குடிக்கிறேன். வேணும்னா வாயை ஊதி காட்டுறேன், வாங்க. வாயை ஊதி காட்டுறியா? 4 அடி தள்ளினால இந்த நாறுது, நீ ஊதி வர காட்டுறியா? பிருத்திவிராஜனுக்கு திகப்பாயிருந்தது. என்ன சொல்கிறாங்க இவங்க? என்னடா முழிக்கிற? கான்ஸ்டபிள் ஒருவர் பெல்ட்டை ஒரு வீறினார். கழுத்தும் முகமும் ஒரே நேரத்தில் சுரீர் என்று அடிபட துடித்து போய் நிமிர்ந்தான் பிருத்திவிராஜன். என்னடா முறைச்சி பார்க்குற? இன்னொரு பக்கத்து நின்று பெல்ட் வீறியது. ஏறக்குறைய 10 நிமிஷம்
புரட்டி எடுக்கப்பட்டான் பிருத்திவிராஜன். உதட்டில் சதை பீய்ந்து போய் கெட்டியான ரத்தம் கசிவோடு காயத்தை காட்டியது. சுவரை பிடித்து கொண்டு தளர்ந்து போய் உட்கார்ந்தான் பிருத்திவிராஜன். கண்கள் சோர்வாய் மூடிக்கொள்ள உதடுகள் முனகியது. தனி தனி. ஒரு கான்ஸ்டபிள் கண்ணை காட்ட இன்னொரு கான்ஸ்டபிள் பக்கத்து அறைக்குள் நுழைந்து ஒரு சாராய பாட்டில் எடுத்துக்கொண்டு ஜேக்கப்பிடம் வந்தார். சார், நான் தண்ணி கேட்குறேன், ஊத்து. இந்த பாட்டில் இருக்க சாராயத்தை பூரா குடிக்கிற வரைக்கும் விடாத. சாராயம் உள்ளே போனால் தான் நம்ம கேஸை ஃபைலுக்கு கொண்டு போக முடியும். எஸ் சார். கான்ஸ்டபிள் பாட்டிலோடு லாக்கப்பை நோக்கி போனார். உள்ளே காத்திருந்த கான்ஸ்டபிள் கேட்டார், இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார்? பாட்டில் இருக்கிறது பூரா ஊற்ற சொன்னார். நீயே ஊற்ற. பத்ரு, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நீ தான் எக்ஸ்பர்ட்டு. பாட்டில் தொண்டை வரைக்கும் விட்டு அழுத்தி பிடிச்சிக்கோ. நிமிஷ நேரத்தில் பாட்டில் காலியாயிடும். பத்ரு பாட்டிலை வாங்கி கொண்டு பிருத்திவிராஜன் நெருங்கினார். தண்ணியா வேணா? உனக்கு பிடிச்ச தண்ணி கொண்டாந்துருக்கேன், சாப்பிடு. கோணலாய் சிரித்தபடி பாட்டிலின் வாயை திறந்து பிருத்திவிராஜன் பிளந்த வாய்க்குள் பாட்டிலின் கழுத்தை நுழைத்து அழுத்தமாய் பிடித்து கொண்டார். கிளக் கிளக் கிளக். சாராயம் பிருத்திவிராஜன் வயிற்றுக்குள் இறங்க ஆரம்பித்தது. 2 மடக்கு சாராயம் உள்ளே போனதும் உடம்பை குலுக்கினவன் திமிரினான். ஆனால் கான்ஸ்டபிள் பத்ருவின் அபார அனுபவம் அவனுடைய திமிரலை தோற்கடித்தது. நல்ல பிள்ளையாட்டும் பாட்டிலை காலி பண்ணிடுறேண்ணே. நீ பாட்டிலை காலி பண்ணாதான் நாங்கள் வசதியாக எஃப்ஐஆர் புக் பண்ண முடியும். கண்கள் மயங்கிய நிலையில் பிருத்திவிராஜன் சுவருக்கு சாய்ந்திருக்க பாட்டில் இருந்த சாராயம் வலுக்கட்டாயமாக வயிற்றுக்குள் இறங்கி கொண்டிருந்தது. பயனுக்கு நல்ல உடம்பு, இன்னொரு பாட்டிலை விட்டால் கூட தாங்குவான் போல இருக்க. காலியான பாட்டிலை அவனுடைய வாயிலிருந்து உருவி பக்கத்தில் நின்றிருந்த கான்ஸ்டபிளிடம் கொடுத்தார் பத்ரு. முதல்ல பாட்டில் வெளியே இருக்கிற குப்பை தொட்டியில் எரிஞ்சிட்டு வந்துடு. இது இங்கே இருந்தால் நாளைக்கு பிரச்சனை கிளம்பும். இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லியிருக்காரு. காலி பாட்டிலோடு அந்த கான்ஸ்டபிள் நகர்ந்த அதே வினாடி ஈ என்ற ஒரு ஆவேச கத்தலோடு பத்ருவின் மேல் பாய்ந்தான் பிருத்திவிராஜன். அவருடைய மெலிதான நீண்ட கழுத்தை 2 கைகளாலும் அழுத்த பற்றினான். பத்ரு திமிர முயன்று முடியாமல் மல்லாந்து விட்டு அவரை அப்படியே கொத்தாய் அள்ளிக்கொண்டு போய் அந்த கருங்கல் சுவரில் நெக்கென்று மோத மண்டையின் பின்பாகம் சுலபமாய் பொத்துக்கொண்டு ரத்தம் ஜலஜலவென்று வழிந்தது. பிருத்திவிராஜன் தன் பிடியில் இருந்த பத்ருவை காப்பாற்ற முயன்ற கான்ஸ்டபிளின் இடுப்பு பிரதேசத்தை நெக்கென்று உதைத்தான். அந்த கான்ஸ்டபிள் லாக்கப் கம்பிகளின் மேல் மோதிக்கொண்டு கீழே விழ இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் ஓடி வந்தார். பிருத்திவிராஜன் வெறி பிடித்த மாதிரி கத்தினார், வாங்கடா, ஹாக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு ரவுடித்தனமாக பண்ணுறீங்க. என் வாயில் சாராயத்தை ஊற்றி கேஸ் புக்கை பண்ணுறீங்க பார்க்குறீங்களா? ஒவ்வொருத்தையும் பணமாக்கிடுறேன், வாங்கடா. ரத்தம் ஏராளமாக வெளியேறி கொண்டிருந்த பத்ருவை 2 கைகளாலும் தூக்கி லாக்கப் கம்பிகளை நோக்கி எறிந்தான் பிருத்திவிராஜன். சத்தம் கேட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே ரைஃபிள் சகிதம் சென்ட்ரிக்கு நின்றிருந்த 2 போலீசார் உள்ளே ஓடி வந்தார்கள். ஜேக்கப் கத்தினார், சென்ட்ரி காப்ஸ், அந்த குடிகாரன் அமுக்குங்க. அமுக்கினார்கள். தொடரும்.